Hi, hello, வணக்கம். This is Jenny, joined with me always. ஸோ இந்த காட்ஸ் லவ் ஸ்டோரி இதில் நம்ம ஆழ்வார்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் ஆழ்வார். அந்த பெண் ஆழ்வார் யார் அப்படின்னா ஆண்டாள். ஸோ ஆண்டாளை பற்றி பெருமை பாடாதவங்க யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு அன்பிற்கு, ஒரு காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த காலகட்டம். அதாவது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகள்லேயே ஒரு பெண்ணுடைய காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யார் அப்படின்னா இந்த ஆண்டாள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ இவர்களுடைய காதல் கதை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து இவங்களை பற்றி பேச போகிறோம். இந்த ஆண்டாளுடைய காதல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மனிதனுக்கு மனிதன் காதல் வரும், ஆனால் இந்த மனிதன் இறைவனோடு காதல் கொள்வது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு வரோம். அந்த வகையில் ஒரு பெண் புலவர் கூட சொல்லலாம் ஆண்டாள். அந்த பெண் இறைவனோட காதல் கொள்வதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெரியாழ்வாரனுடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரியாழ்வாரும் ஆழ்வாரனுடைய ஒரு அதாவது ஆழ்வார்களில் மிகப்பெரிய ஆழ்வார்னு நம்ம சொல்லலாம். 12 ஆழ்வார்களில் இந்த ஆழ்வாருக்கு வளர்ப்பு மகளாக இருந்தவர்கள் தான் ஆண்டாள் அப்படிங்கிறது. இவர்களை நம்ம கோதைன்னு சொல்லலாம், அல்லது நாச்சியார் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இவர்களுக்கு கோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. அப்புறம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோவில், இதுலேயும் நம்ம ஆண்டாளை தரிசிக்கலாம். இப்போ ஆண்டாள் அவங்க எழுதக்கூடிய பாசுரங்கள் பார்த்திங்க அப்படின்னா திருவம்பாவை, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற பாடல்களை அவங்க தொடர்ந்து எழுதியிருக்காங்க. அதில் இறைவனுடைய அன்பு, அதாவது இறைவனை நான் எப்படியெல்லாம் காதல் செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஆண்டாள் பார்த்திங்க அப்படின்னா பெரியாழ்வார் எங்கேருந்து அவர் தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுறாரு. ஸோ அப்போ இறைவனை பூஜிக்கும் போது இறைவனுக்கு பூஜிக்கக்கூடிய அந்த பூந்தோட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அந்த துளசி இருக்கக்கூடிய, அதாவது துளசி வளர்ந்துருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தில் துளசியினுடைய பகுதியில் தான், அதாவது துளசி செடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த ஆண்டாள் கோதையை அவர் கண்டெடுக்கிறார். அந்த துளசி செடியிலிருந்து ஆண்டாளை எடுத்ததுனால தான் அதற்கு பேர் கோதை அப்படின்னு வைத்திருக்கிறார். அதாவது அந்த துளசியினுடைய மகிமையும் கோதைக்கு, அதாவது ஆண்டாளுக்கு சேர்ந்தே பிறப்பின் போதே அது கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வளர வளர அவரும் இறைவன் மேலும் மிகப்பெரிய காதல் கொண்டவர் இல்லையா. ஸோ அப்போ இறைவனுடைய பாடல்களையும் இறைவனுடைய வல்லமைகளையும் தனது குழந்தைக்கு தொடர்ந்து கற்பித்து கொண்டே இருக்கிறார். அதை கேட்டு வளர்ந்த கோதை என்ன ஆகுறாங்க அப்படின்னா வேறு மனிதரிடத்துல அவங்களுக்கு காதல் வரலை, இறைவனிடத்துல தான் அவங்களுக்கு காதல் அதீதமாகுது. அதற்கு முழு காதலம் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா, அதாவது கோதையினுடைய அப்பா தான் அதற்கு முழு முதற் காரணம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ ஆண்டாளையும் இறைவனையும் சேர்த்து வைத்த பெருமை யாருக்கு உரியது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பெரியாழ்வாருக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். அந்த பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே அந்த கருத்துக்களை சொல்லி சொல்லி இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்ததுனால, அதே அந்த கோவிலுக்கு சென்று அவர்களை தரிசனம் செய்வதனால ஆண்டாளுக்கு இறைவன் மேலே அதீத அளவு கடந்த காதல் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த காதல் அடுத்த எப்படி இறைவனோட ஐக்கியமாகிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். ஸோ நன்றி.